ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அங்கே போய் உங்கள் பாட்டியோட வீடை சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தால் எனக்கு அந்த வேளாங்கண்ணியில் போய் நடந்தது, இந்த கோயிலெலாம் ஒரே நாள் எல்லா பக்கமும் சுற்றினது பார்த்தீங்கன்னா தொடை வந்து ரத்தம் கட்டின மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு அது நேற்றெல்லாம் கூட தெரியல. இன்றைக்கி போய் அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு வரவும் ரொம்ப வலிக்குது. எங்கள் வீடு திடீர்னு வந்து ஈசு வேலைக்கு வந்து நேற்று கூப்பிட்டு திட்டேன். ஏன் திட்டினேன், எதுக்கு திட்டேன் அப்படிங்கிறத காரணத்தை சொல்கிறேன். வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற வேலையோடு நிப்பாட்டிக்கும். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் அண்ணன் வந்து கறி வாங்கிட்டு வந்தால் இது எத்தனை கிலோ வாங்கிட்டு வந்தார், எத்தனை முட்டை வாங்கிட்டு வந்தார், நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க, எப்போ வருவீங்க, என்ன சாப்பிட போகிறீங்க, என்ன சமைக்க போகிறீங்கிறது, அப்புறம் என்ன சமைக்கிறேன்னு வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ்வளோ தூரம் கணக்கு வழக்கு நான் இல்லாமல் செஞ்சு அவ்வளோ தூரம் பண்ணியுமே அதை வந்து என்கிட்ட கேள்வி கேட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யார் யார் எப்படியோ அங்கங்கே இருக்கணும். அதையும் தாண்டி தானே உன்னை எங்கள் வீட்டில் ஒருத்தியாக வச்சுருக்கும் போது திடீர்னு வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு இந்த உன் சவுடாவில் நீ என்னை பேசவே பேசாது. நான் ஒரு ஆள் மொத்த ஒரு வேலையும் பார்ப்பேன், புரியுதா? நான் வந்து வீட்டு வேலை பார்க்காம பெரிய மகாராணி மாதிரி வரலன்னு. இந்த பாருங்க, நேற்றெல்லாம் மிஷினில் துவச்சி போட்டு 3 கொடி துணி காயுது. வெளியே கிணத்துல வந்து ஒரு கொடி வாங்கி துணியை துவச்சி காய போட்டு எல்லாம் பண்ணேன். மேலே கருவாடு வந்து காய போட்டு நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துட்டேன். திருப்பி நீ காய விட்டு எடுத்துட்டேன். எங்கள் வீடு எப்படி கிடக்குன்னு பார்க்குறேன். இப்போ எப்படி நான் வீட்டு வேலை செய்கிறேங்கிறத உங்களுக்கு வீடியோவே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. உங்கள் சூர்யாக்கா வீடு இப்படி தான் கிடக்குமா, எப்படி இருக்குது? இப்படியே வாங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமாக காட்டுறேன், தெரியுதா? பார்த்துக்கங்க, சரியா? இருங்க வர்றேன். பார்த்துக்கங்க, பூரா நாரி போய் கிடக்குதா, தெரியுதா? இதில் வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு துவைச்சிட்டேன். அதனால் மிஷினில் துணி இல்லை. இது சொன்னேன் இல்லையா, சிலிண்டர் அம்மாவுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இது ரெகுலேட்டர், அதனால் வாங்கி இதில் கட்டி விட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கருவாடு பூராமே கவராக போட்டு எடுத்து இந்த வாளி பக்கெட் ஃபுல்லாகவே கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெளியே வந்து துவச்சி காய போட்ட துணிமணி இது இவங்களை விட்டு. இந்த பேக்கு இந்த பாருங்க, சோஃபா எங்கே இருக்குது, சோஃபாவோட அந்த போட்டிருந்த துணி எங்கே கிடக்கு, இங்கே பாருங்க, தெரியுதா? இதை விட ரொம்ப மோசம் எங்கள் பெட்ரூம். நான் ஏன் இதை இப்படி காட்டுறேன்னா, காலைல எங்கள் வீட்டில் வேலை பார்க்கல, அங்கே போயிட்டேன். இந்த பாருங்க, நைட்டு படுக்க கிடக்குதா நாரி போய். அப்படியே வாங்க கிச்சனை போய் பார்ப்போம். சாத்தி விடு. எங்கள் வீட்டு கிச்சன் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே அடியிலே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி எடுத்து அதை வந்து ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது பாருங்கள், மத்தியானம் சோறு வச்சுட்டு போனேன். இந்த பாருங்கள், எவனுமே சாப்பிடல போல இருக்குது. இங்கே வரப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணி பாப்போம். இல்லைன்னா தண்ணியை ஊற்றி நைட்டு கஞ்சி சோறு தான். இது வந்து பாருங்கள், நேற்று வச்ச மீன் குழம்பு. நைட்டுக்கு மாவு வாங்கி சூடு பண்ணி இதைத்தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். நைட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, சரியா? இதை ஒரு நல்ல அக்கறை உள்ள ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணணும், சூடு பண்ணி வச்சா தான் நான் நைட்டுக்கு சாப்பிட முடியும். இந்த பாத்திரம் இங்கே பாருங்கள் எப்படி கிடக்கு. இது பாருங்கள், குப்பை தொட்டி எப்படி இருக்குது, தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூமை வந்து நான் சுத்தம் பண்ண போகிறேன், சரியா? ஃபேன் ஆஃப் பண்ணுங்களா, தெரியுதா? இப்போ பெட்ரூமை சுத்தம் பண்ண போகிறேன். இதில் வந்து ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிட போகிறேன், கோகுலை கூப்பிட போகிறேன். கோகுலே ஸ்டாண்ட் எடுத்துட்டு வா. நீ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு ஃபோன் தரேன், எடுத்துட்டு வா. தருவேன், வேலை பார்க்குறப்ப நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எடுத்துட்டு வா. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க பெட்ரூமை. இந்த பாருங்கள், இந்த பெட்ஷீட்டு ஒன்றுமே மடிக்காமல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் எப்போ படுத்தது, நேற்று படுத்தது. ஒரு நாள் நான் வீட்டு வேலை செய்யலை, எப்படி கிடக்கு பார்த்தீங்களா? இதான் இவங்க ஹாஸ்டலில் சொல்லி கொடுக்குற பழக்கம். சரி வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து அப்படியே ஒன்று சுத்தம் பண்ணுறது எப்படி சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறத கட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து பெட்டெல்லாம் இழுத்து விட்டு பெட்ஷீட் மாற்றுவோம், சரியா? எந்திரி கோகுல், எந்திரி. எல்லாத்தையும் எடுத்துரும். ஏன்னா பெட்டு கவர் வந்து துவைச்சேன், அதனால போடலாம். கோகுலு, இந்த இது கொண்டு வாஷிங் மிஷினில் போட்டுவா, ஓடு. அப்புறம் கோகுலையும் வந்தால் குளிச்சு விடணும். அவனே தானே குளிச்சேன், அதுக்குள்ளேயும். சரி போ, அதை கொண்டு போய் காய போட்டு வா, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. போ வாஷிங் மிஷினில் போட்டு வா. அதை விடுமா, எடுக்க விட மாட்டேங்கிறேன். சாரி, உங்களுக்கு வந்து இருட்டாக இருக்கும், ஏன்னா ஜன்னல் சாத்தி இருக்குது, ரைட்டா? ஓகே. இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குதுங்க. படுத்தோம்னா அந்த ஸ்ப்ரிங் பத்து கிடையாது, இது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி. இதுதான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நிறைய பேத்துக்கு சொல்லியிருப்பேன், சரியா? இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன்னு. கரெக்டாக இதை போட்டுட்டு பெட்ஷீட் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த கார்னரை இழுத்து விட்றா. வெளியே எடுத்துக்கிட்டுங்கடா. இது இருந்தா இது இழுத்து அங்கே மாட்டு. இந்த இங்கிட்டு வா.
எடுத்து அங்கே மாட்டு. இந்த தூக்கு தூக்கு தூக்கு. இப்போ மாட்டு. நல்லா இது பண்ணு. இப்போ அந்த மூலையில் மாட்டு. நல்லா இழுத்து உள்ள இது பண்ணு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போட்டாச்சா, அதுக்கு மேலே வந்து இந்த பெட்ஷீட் போடலாம். பார்ப்போம். இது கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு வந்து போட்டுடலாம். நம்ம வந்து இன்னைக்கு வேறு பெட்ஷீட் போட்டேன். பிடிக்கோங்கள எப்பவுமே நான் தனியாக தான் இது பண்ணுவேன். நீங்கள் கோவில் இருக்கிறனால கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ இருங்க விரிச்சிட்டு காமிக்கிறேன். காமிக்கிறேன் வெயிட் பண்ண பாருங்கள். நீட்டாக விரிச்சாச்சு. கரெக்டாக வந்து தலைவாணி உரம் இது எல்லாமே துவைக்கணுங்க. இவங்கெல்லாம் ஊருக்கு போட்டி தான் துவைப்பேன். இதுக்கு கட்டில் உள்ள கழிக்கிறான். சரியான வெயிட்டு என்ன ஊற்றியாச்சா? ஊற்றிட்டியா? அதான் தெரியுமே தண்ணிக்கு உனக்கு திருலான்னு. எடு. வீடெல்லாம் கூட்டணும். உங்கள் அண்ணன் லைவ் பார்த்துட்டு தான் பாத்திரம்லாம் கழுவலாம் அப்படின்னு. இப்போ பெட்ஷீட்டில் மடிச்சு வச்சு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், பெட்ரூம் வந்து நீட்டாக சூப்பராக எல்லாத்தையும் விரிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் கூட்டணும். நான் கடைசியாக கூட்டிட்டு வீட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் கிச்சன் எல்லாம் எப்படி கிடக்குன்னு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுப்பெல்லாம் தண்ணியை தெளிச்சு விட்டு பூரா நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பாத்திரம் கிடக்குன்னு. இப்போ இந்த பாத்திரம் பூரா கழுவணும். இந்த துணிமணி பூரா இப்போ அள்ளி மடிக்கணும். வாங்க இப்போ துணிமணி எல்லாம் எடுத்து நம்ம வந்து போய் மடித்து வைப்போம். ஃபஸ்ட்டு துணிமணிலாம் மடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவர் லைவ் போடுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கூட்டிட்டு துணியை மடித்து வச்சுட்டு அடுப்படியெல்லாம் நீட்டாக தொடச்சிட்றேன். பாத்திரங்கள் வரப்போ அவரோட லைவை போட்டுட்டு உட்காந்தேன்னா நான் கேட்டுகிட்டே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவேன். சரியா? இப்போ துணிமணி பூரா எடுக்கலாம். ஓகேவா? எவ்வளோ துணிமணி இதெல்லாம் மடித்து அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது தாங்க பெரிய தலைவலி. சரியா? ஓகே, வாங்க துணி மடிக்கிறப்ப காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ துணிமணி. இப்போ இந்த துணிமணி பூரா நான் மடிக்க போகிறேன். மடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். சாரி காய்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. துணி மடிக்கும் போதே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். கூட்டிட்டு கூட அதுக்கப்புறம் மெதுவாக துணி மடிச்சுட்டு மெதுவாக வந்து பாத்திரம் கழிக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்க போகிற நேரம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் வீட்டை கூட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் துணி மடிக்கலாம். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றிங்க பாருங்கள் கருப்பாக இருக்கா. இதெல்லாம் ஆசிட்டை ஊற்றிருக்கேன். அது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. அடுப்பு இன்னும் துடைக்கல. அப்படியே தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இதை ஓரளவு பாதி வந்து தொடச்சி வச்சுருக்கேன். இன்னும் அடுப்படி துடைக்கலை. ஆனால் வந்து வீடு வந்து நான் கூட்டிட்டேன் நீட்டாக. சரிங்களா? அப்படியே நீட்டாக கூட்டிட்டேன். பெட்ரூம் பாருங்கள், துணி எல்லா துணியும் மடிச்சிட்டேன். அந்தந்த துணியை எடுத்து எந்தெந்த துணி எங்கெங்கே மடித்து வைக்கணுமோ எல்லாமே ஃபுல்லாக நீட்டாக மடித்து இங்கே பாருங்கள். அதாவது இது ஏன் நான் காட்டுறேன்னா, என்னமோ இந்த வேலையை நான் பார்க்க முடியாமல் வீட்டுக்கு வேலைக்காரையா போட்டு அப்படியே பெரிய பந்தா காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே வேலைக்கு வரவா அங்கே அதுக்கு மேலே அது பந்தா காட்ட இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பாருங்கள் துணி பூரா இது கொஞ்சம் நடுவில் இருக்குது. செல்ஃபு கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. வீடு வெள்ளையை அடித்து மாற்றணும். அதனால் அப்படியே வச்சுருக்கேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. பார்த்துட்டிங்களா? ஏன்னா கையில் 2 வாட்டர் பாட்டிலாம் கொண்டு போய் ஒரு பையில் பிடிச்சி எடுத்து வச்சுருப்பேன். இந்த பாருங்கள் ஹால் எப்படி கிடச்சி பாருங்கள். இதெல்லாம் நீட்டாக எடுத்து நீட்டாக ஒதுங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் வாழைப்பழம் வாங்கிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் தெரியுதா? சுத்தமாக நீட்டாக கூட்டிட்டேனா. மணி எத்தனை ஆக போகுது? மணி 6 மணி ஆக போகுது. இப்போ என்ன பண்ணுவேன், ப்ளூடூத்தை காதில் போட்டுட்டு நான் வாட்டுக்கு உட்காந்து இந்த பாருங்கள் வாஷிங் மிஷின் ரூம் தெரியுதா? எல்லாம் நீட்டாக எடுத்து நீட்டாக வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசல் விளக்கு வச்சு லைட் போட்டுட்ருவோம். எச்சு பாத்திரத்தை வாசலில் போட்டு கழுவக்கூடாது. விளக்கு வச்சு நிரம்பிங்க. வேறு வழி இல்லை. உள்ளே கழுவ இது இல்லை. எல்லாமே அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க எங்களுக்குள்ளார. தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே இப்போ நான் விலைக்கு முடிச்சுட்டு பூராமே இந்த பாருங்கள் வாட்டர் பாட்டில். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறப்ப தண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி பாட்டிலாம் சேர்த்து இப்படி ஒரு பை போட்டு வச்சுருப்பேன். ரைட்டா? நான் என்ன பண்ண போகிறேன், உட்காந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் பாத்திரம் பூரா நீட்டாக கழுவி எல்லாத்தையும் அடிக்கிட்டு இதை பூரா சோப்பு பவுட்ரு போட்டு கழுவி விட்டுட்டு கொஞ்சம் கம்போர்ட் அப்படியே ஊற்றி தெளிச்சு விட்டோன்னா கம்மன்னு போயிடும். இப்போ அடுத்து வந்து பாத்திரம் வளர்க்குற வேலை மட்டும்தான் மிச்சம். சரியா? வா, நீட்டாக ஆயிடுச்சா? நீட்டாக பார்த்துட்டேனா? பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோ போடுறதுனால
கொஞ்சம் டைம் ஆகுது, இல்லைன்னா நான் சீக்கிரமே வேலை பார்த்துருப்பேன். ஓகே, பாத்திரம் விளக்கிட்டு காட்டுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பாருங்கள், ஒரு வழியாக வந்து மணி 6:30 மணி. பாத்திரம் எல்லாம் பல்லன்னு கழுவி எல்லாம் தனித்தனியாக, ஏன்னா விளக்கு வச்சு குப்பை கொட்டக்கூடாதுனால அந்த ஓரமாக அந்த குப்பையை வச்சுட்டேன். பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், பூரா நீட்டாக கழுவி, இங்கே பாருங்கள் பூரா கழுவி காலைல தண்ணி பிடிக்கிறதுக்காக குடம் கழுவியாச்சு. அது ஆல்ரெடி தண்ணி இருக்குது, அது குப்பை, ஏன்னா விளக்கு வச்சு குப்பை கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் அடுப்படி வந்து துடைக்க போகிறேன். அடுப்படி ஒன்று தான் துடைக்காமல் கிடக்குது, அதையும் துடைச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதனால் துடைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் கைஸ், ஆசிட் வந்து இதாக ஊற்றி விட்டேன், அது ஏதோ கருப்பாக இருக்குது. பரவாயில்ல, அது வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும். ஏன் திடீர்னு இப்படி கருப்பாச்சுன்னு தெரியல. சரி, பாத்திரமெல்லாம் படிக்காச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியுது என்னென்னு. நம்ம விளக்குற தண்ணி போகுதுல்ல, அதை வந்து வைக்கிறதுக்காக. அதுவும் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதனால் அதையும் எடுத்து கழுவிட்டேன். பாருங்கள், எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வீடியோ காமிச்சிட்றேன். பார்த்துக்கோங்க, எப்படி இருந்த வீடு இப்போது எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியேன். சரியா? ஓயாமல் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு மணி நேரம் தாங்க நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இப்போ வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. காலைல தண்ணி பிடிக்கிறதுக்காக குடமெல்லாம் விளக்கி இங்கே வச்சாச்சு. காலையில் ஒரு கழுவிட்டு அப்படியே பிடிச்சிருவேன். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் குளிக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 இல்லைனா 7:15 மணிக்கு வந்து நான் குளிச்சுட்டு 9 மணி லைவுக்கு வந்துடுறேன். ஓகே, வீட்டு வேலை எப்படி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.